மிஷினில் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வாஷிங் குவாலிட்டி எப்படி இருக்குது, கிளாத்தோட லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஒருவேளை கிளாத் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்கன்னாக்கா, சாரி இந்த மிஷின் வந்து உங்களுக்கு டீப் க்ளீன் வாஷிங் மிஷின். ஓகே, டீப் க்ளீன்னாக்கா மற்ற மிஷினை விட க்ளீனிங் பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் மல்டிபிள் டைம் துவைச்சாலும் துணி புதுசு மாதிரியே இருக்கும். ஏன்னா இதில் என்ன கொடுத்துருக்கோம், இதில் வந்து உங்களுக்கு அதுக்கான ஸ்பெஷல் ஃபேப்ரிக் கேர் டெக்னாலஜி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அது ஃபஸ்ட் பாயிண்ட். டீப் க்ளீனுக்கு ஒரு டெமோ. அதுக்கடுத்து என்ன சொல்லணும் அப்படின்னாக்க, ஜஸ்ட் கஸ்டமர்ஸ் வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, கிளாத்தை லோட் பண்ணிட்டு டிடர்ஜென்ட் ஆட் பண்ணிவிட்டு என்ன செய்யலாம், பவர் ஏற்றி ஸ்டார்ட் கொடுத்துட்டாலே போதும். இது ப்ரோக்ராமில் ஏஐ ஒர்க் ஆகும். ஓகே, ஏஐ என்ன பண்ணுன்னா, நம்ம போட்டிருக்க கிளாத் வந்து காட்டனா சிந்தட்டிக்காக இல்லை மிக்ஸ்டாக அந்த கிளாத்தோட தன்மைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணும், பல்செட்டரோட ஸ்பீடு வந்து வேரி ஆகும். அப்போது உங்களுக்கு பெர்ஃபெக்டான வாஷிங் கிடைக்கும். ஓகே, வாஷிங் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ டாப் லோடில் மேக்ஸிமம் பிராண்டில் ஏஐ இல்லை, நம்ம இதில் வந்து ஏஐ கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னாக்கா, ரொம்ப அழுக்கு அதிகமாக இருந்தால் நம்ம ஏற்கனவே பார்த்தல, ஒன்று ஊற வச்சு துவைப்போம். ஹாட் வாட்டர் அந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த மிஷினை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து சோக்கிங் ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து ஃப்ரண்ட் லோடில் வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான், 18 நிமிஷம் டிஃபால்ட். இதில் வந்து உங்களுக்கு சோக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா C10 வரும், C20 வரும். ஓகே, C20, H20, C30, H30, அதிகபட்சம் 6 ஆப்ஷன் இருக்குது. கோல்டு 3 ஆப்ஷனு. ஓகே, ஹாட் ஓகேங்களா, ஊற வைக்கிறது ஹாட் வாட்டர். என்ன மாதிரி கிளாத்துக்குனா பெட்ஷீட்டு, ஜீன்ஸ் ரொம்ப அழுக்கு அதிகமாக இருக்குது, இல்லை ரொம்ப டைம் எடுத்து துவைப்போம். 2 ஆப்ஷன் இருக்குது. ரொம்ப அழுக்கு அதிகமாக இருந்தால் ஊற வச்சு துவைக்கணும். ரொம்ப டைம் எடுத்து துவைக்கிற கிளாத்து இருக்க தானே செய்யுது. அப்போ நீங்கள் ஊற வச்சு துவைச்சிட்டிங்கனாக்கா கம்மியான டைமில் துவைச்சாலே பெர்ஃபெக்ட் வாஷிங் குவாலிட்டி கிடச்சிரும். அதில் வந்து வார்ம் ஷோக்கு வந்து நம்ம 6 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கஸ்டமர் வந்து ஒரு டாப் லோடு வாஷிங் மிஷின் வச்சுருக்க கஸ்டமர், நீங்கள் கூட சொன்னீங்கல்ல அழுக்கு சரியாக போகலன்னு சொல்லிட்டு, எந்த வாஷிங் மிஷின் எடுத்தாலும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இந்த கஃப்பு கலர் தேய்ச்சி தான் போடணும். ஓகே, இப்போது நமக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணுறோம்ல, ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது என்னென்னலாம் பண்ணுவோம், துணியில் ஊற வைக்கிறதுக்கப்புறம் ஊற வச்சுற அப்புறம் ஸோ வந்து ஸ்க்ரப் பண்ணுவோம், அப்புறம் வந்து முதல்ல தேய்ப்போம், கும்முவோம், அப்புறம் தேவைப்பட்டால் அடித்து துவைப்போம். ஓகே, அது இல்லாமல் வேறு என்ன பண்ணுவோம், கஃப்பு கலரு அங்கே பார்த்து என்ன செய்வோம், அதையும் தேய்ப்போமா. 4 வேலை பார்க்கணுமா. இந்த 4 வேலையை பார்க்குற மாதிரி ஏதாவது பிராண்டில் இருக்கான்னா எந்த பிராண்ட்லையும் இல்லை, ஐஏபியில் இருக்குது. சரியா, நம்ம கையில் துவைக்கும் போது 4 விஷயத்தை பண்ணுவோம், 4 விஷயமே இந்த மிஷின் பண்ணும். ஓகே, வீடியோவில் இருக்கு, நீங்கள் பார்த்துக்கோங்க. சார் வாங்க சார். ஸோ இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு பேர் ஸ்க்ரப் பேடுன்னு பேர். இது வந்து அந்த தேய்க்கிற வேலையை பண்ணி கொடுத்துரும். குட்டி குட்டியாக வீல் மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு சுழற்சியை உண்டு பண்ணணும். அது வந்து கிளாத்தை அடிக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அழுக்கு லூஸ் ஆகும். அந்த சென்டர் பஞ்ச் வந்து பஞ்ச் பண்ணும்போது அந்த அழுகு ரிமூவ் ஆகிடும். ஓகே, இந்த பல்செட்டர் கிளாக் வைஸும் ஆண்டி கிளாக்ஸ் ரொட்டேட் ஆகும்போது ட்ரம் இருக்குல்ல, ட்ரம் வந்து உங்களுக்கு லைட்டாக ஷேக் ஆகும். அப்படி ஷேக் ஆகும்போது இதில் வந்து ஒரு ஸ்க்ரப் போர்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ப்ரஷ் பண்ணுற மாதிரி ப்ரஷ் பண்ணும்போது உங்களுக்கு டக்குன்னு ப்ரஷ் பண்ணி கொடுத்துரும். அப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாஷ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அழுக்கு போயிடும், துணி டேமேஜ் ஆகாது. சரிங்களா. ஸோ அப்போது இந்த மிஷினுக்கு எது கஃப் எது காலர்னு தெரியுமானா, சத்தியமாக மிஷினுக்கு தெரியாது. நம்ம கிளாத்தை லோட் பண்ணும்போது இப்போ காலர்னால் ரிவர்ஸில் பட்டன் போட்டு போடணும், கஃப்னால் ரிவர்ஸில் பட்டன் போட்டு போடணும், பேண்ட் இன்னோட் பண்ணி போட்டாக்க உங்களுக்கு தேய்க்கிற வேலையும் இருக்காது. சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டாப் டு பாட்டம் லிண்ட் ஃபில்டர் கொடுத்துருவாங்க. லிண்ட் ஃபில்டர் வந்து உங்களுக்கு அந்த நூல் தூசு லிண்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்துரும். எவரி வாஷ் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, இதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னாக்க, எந்த பிராண்ட் எடுத்தாலும் பல்செட்டர் எதில் கொடுத்துருப்பாங்க, பல்செட்டர் வந்து மெட்டலாக பிளாஸ்டிக்கா, பிளாஸ்டிக் வாரண்டியில் கவர் ஆகுமா. இதில் மேஜர் பார்ட்டு இது வாஷிங் மிஷின்ஸில். ஸோ பல்செட்டரும் ப்ரைம் மூவர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. அப்போது ஒரு கஸ்டமருக்கு வந்து 2 இயர்ஸ் வாரண்டி தராங்க, இல்லை 3 இயர்ஸ் வாரண்டி தராங்க. 3 இயர்ஸில் பல்செட்டர் வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டால் உடஞ்சிருச்சு அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணணுன்னா நியரஸ்ட்டு 3000 4000 அங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஐஏபியை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து இந்த பல்செட்டர் ப்ரைம் மூவரும் வாரண்டியில் கவர் ஆகும். மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக இருந்தால் மேனுவலாக போட்டு உடச்சா கவர் ஆகாது. ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, இதில் யூஸ் பண்ணுற ட்ரம் இருக்குல்ல, மேக்ஸிமம் பிராண்டில் ட்ரம்மும் வாரண்டியில் கவர் ஆகாது. செக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணுற ட்ரம் பார்த்தீங்கன்னாக்கா, இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம் தான். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே இது வந்து மின்ட் குவாலிட்டின்னு பேர். நம்ம காயின்லாம் வச்சுருக்கீங்க தானே. ஓகே, அதெல்லாம் பிரிண்டட்னு சொல்ல மாட்டாங்க, மின்டட்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன்னா, அதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ஸ்டீல்லே மின்ட் குவாலிட்டி ஸ்டீல் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த ஸ்டீல் இருக்கிறதுனால திக்னஸும் அதிகம், குவாலிட்டி ஆஃப் ஸ்டீலும் பெட்டர்ன்றதுனால ஸோ உங்களுக்கு வந்து இதுவும் 4 வருஷம் வாரண்டியில் கவர் ஆகும். நிறைய பிராண்டில் அது கிடையாது. சரியா. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இப்போது டிடர்ஜென்ட் வந்து பக்கெட்டில் தண்ணியை பிடிச்சிட்டிங்க, டிடர்ஜென்ட்டை போட்டு உடனே கிளாத்தை போட்டுருவீங்களா இல்லை மிக்ஸ் பண்ணி விட்டுருவீங்களா.
முதல்ல நுர வரணும், அலசணும், மிக்ஸ் ஆகணும் தானே. அப்போது அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் கஸ்டமர் வந்து லிக்யூடும் யூஸ் பண்ணிக்கலாம், டிடர்ஜென்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அது ப்ரீமிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல என்ன செய்யும், கலக்கி விடுறதுக்கு உங்களுக்கு பெட்டரான அந்த ஆக்டிவ் மிக்ஸ்ன்ற விஷயம் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அதேமாதிரி கஸ்டமர் டிடர்ஜென்ட் ஆட் பண்ணும்போது தேவைன்னா அந்த அலசும்போது போடுவோம்ல, அதுவும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க முடியும். எல்லா மிஷின்லையும் கிடையாது, செலக்டட் மாடலில் மட்டும் அந்த ஆப்ஷன் இருக்கும். எஸ், நாட் ஓன்லி கம்ஃபர்ட், ஃபேப்ரிக் கண்டிஷனர் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிராண்ட் மட்டும் கம்ஃபர்ட் தான் யூஸ் பண்ண கிடையாது. ஓகே, ஸோ இதுவும் சாஃப்ட் க்ளோஸ் இன்டோர் தான். ஓகேங்களா?